சிலையே இல்லாத கோவில். வருடத்தில் 3 நாட்கள் இரத்தமாக மாறும் நதி. இந்தியாவின் மிக மர்மமான சக்தி பீடம் மற்றும் ஒரு கோவிலின் சக்தி பற்றி நமது பிரதமர் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தி நகரின் மேற்கு பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 800 அடி உயரத்தில் நீலாச்சல் மலையில் பிரம்மபுத்திரா நதியின் கரையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் காமாக்யா தேவி கோவில். சதிதேவியின் இறந்த உடலை தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி சதியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார். இந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் புனிதமான சக்தி பீடங்கள் ஆயின. இதில் யோனி நீலாச்சல் மலையில் விழுந்து யோனி பீடம் என்று ஆயிற்று. பெண்மையின் படைப்பு சக்தியின் மையமான இந்த உறுப்பு விழுந்த இடமே காமாக்யா கோவிலின் கருவறையாக உள்ளது. 51 சக்தி பீடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். காமதேவன் இங்கு வந்து தேவியை வழிபட்டு தனது உருவத்தை திரும்பப் பெற்றான் என்றொரு சுவாரஸ்யமான புராண கதை உள்ளது. காமதேவன் தேவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக விஸ்வகர்மாவின் உதவியுடன் இங்கு ஒரு கோவிலை கட்டினான் என்றும் அக்கோவிலை காமாக்யா என்றும் நம்பப்படுகிறது. காமாக்யா என்றால் காமனால் வழிபடப்பட்டவள் அல்லது காமத்தை வழங்குபவள் என்ற அர்த்தம். நரகாசுரன் காமாக்யா தேவி மீது மையல் கொண்டு அவளை மணக்க விரும்பினான். தேவி அவனிடம் ஒரு கடினமான நிபந்தனையை விதித்தாள். நீலாச்சல் மலையின் அடிவாரத்திலிருந்து கோவில் உச்சி வரை ஒரே இரவில் கற்களால் ஆன படிக்கட்டுகளை கட்டினால் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். ஆனால் ஒரு மாய சேவல் கூவியதை கேட்ட நரகாசுரன் விடிந்துவிட்டதாக எண்ணி தான் தோல்வியுற்றதாக கருதி பணியை பாதியில் கைவிட்டான். நரகாசுரன் கட்டிய படிக்கட்டுகள் இன்றும் மேக்கேல் உஜுவாபாத் என்று அழைக்கப்படுகின்றன. காமாக்யா கோவில் வளாகம் தாந்திரீகத்தின் 10 மகா வித்தியைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. காளி, தாரா, திரிபுர சுந்தரி என்ற காமாக்யா தேவி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி மற்றும் கமலா ஆகிய 10 தேவியர்களுக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. எனவே இக்கோவில் தாந்திரீக வழிபாட்டின் இதயமாகவும் கருதப்படும். இன்னொரு விசேஷம் என்னவென்றால் மற்ற கோவில்களைப் போல இங்கு அம்மனுக்கு சிலையோ உருவமோ கிடையாது. கருவறையில தரைமட்டத்துக்கு கீழே பாறையில இயற்கையா அமைஞ்ச யோனி வடிவத்துல தான் அன்னை காட்சி தராங்க. அதாவது பெண்மையின் ஆக்கப்பூர்வமான ஆற்றலை, அதாவது கருவுறுதல் மற்றும் படைப்பின் மூலத்தை போற்றும் விதமாக இங்கு தேவி உருவமற்ற நிலையில் யோனி வடிவத்தில் வழிபடப்படுகிறாள். அந்த பாறை இடுக்குல இருந்து எப்போதுமே ஒரு புனித நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கிறதுதான் மெய்சிலிருக்க வைக்கிற அதிசயம். காமாக்யா தேவி கோவில். இந்த கோவிலோட உச்சக்கட்ட அதிசயம் என்ன தெரியுமா? அம்புபாச்சி மேளா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் கொண்டாடப்படும் இது கிழக்கின் கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. உலகத்துல வேறெங்கும் இல்லாத சிறப்பா வருஷத்துல 3 நாட்கள் அம்மனுக்கு மாதவிடாய் ஏற்படுறதா நம்பப்படுது. இந்த நாட்களில் தேவி காமாக்யா மற்றும் பூமி தாய் தனது வருடாந்திர மாதவிடாய் சுழற்சியை ஆனுவல் மென்ஸ்ட்ரேஷன் மேற்கொள்வதாக நம்பப்படுகிறது. அந்த சமயத்துல முதல் 3 நாட்கள் கோவில் நடை சாத்தப்படும். அப்போ கோவில் பக்கத்துல ஓடுற பிரம்மபுத்திரா நதி சிவப்பா மாறுற அதிசயம் நடக்கும்னு சொல்றாங்க. நடை சாத்தப்படும் போது தேவியின் பீடத்தில் விரிக்கப்படும் வெள்ளை துணி 3 நாட்கள் கழித்து சிவப்பு நிறமாக மாறியிருக்கும் என்று நம்பப்படுகிறது. இது இரத்த வஸ்திரம் என்ற பெயரில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 4ஆம் நாள் தேவி தீட்டு கழித்து சுத்தமானதாக கருதப்பட்டு நடை திறக்கப்படும். எனவே மாதவிடாய் என்ற இயற்கை நிகழ்வை தீட்டாக கருதாமல் ஒரு தெய்வ வழிபாடாக, ஒரு படைப்பு சக்தியாக, புனிதமானதாக மாற்றி முற்போக்கான பார்வையை கொடுத்த பெருமை இக்கோவிலுக்கு உண்டு. கட்டிடக்கலையிலும் இது தனித்துவம் வாய்ந்தது. அது நீலாச்சல் பாணி என்று அழைக்கப்படுகிறது. கோவிலோட கோபுரம் ஒரு தேன்கூடு வடிவத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம தச மகாவித்யாக்கள்னு சொல்ற 10 விதமான காளி வடிவங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது இங்க மட்டும்தான். இப்போ ஒரு முக்கியமான அப்டேட். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நமது பிரதமர் சமீபத்திய ஒரு பேச்சில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றிக்கு காமாக்யா தேவியின் ஆசியே காரணம் என்று உருக்கமாக தெரிவித்தார். காசி விஸ்வநாதர் கோவில் மாதிரியே இங்கேயும் சுமார் 500 கோடி ரூபாய் செலவுல மா கமக்யா திவ்யா லோக் பாரியோஜானா என்ற பிரம்மாண்டமான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான வேலைகள் சீக்கிரமே முழுவீச்சில் நடக்க இருக்கு. சரி, மக்கள் ஏன் கூட்டமா இங்க வராங்க தெரியுமா? நீண்ட நாளா குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்க வந்து அன்னையை மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயம் தொட்டில் ஆடும்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. கல்யாண தடை தோஷங்கள் இருக்கிறவங்க இங்க வந்து பரிகாரம் செஞ்சா சீக்கிரமே திருமண யோகம் கைகூடும். இது தாந்திரீக பூமி என்பதால் பில்லி சூனியம், கண் திருஷ்டி மற்றும் துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்தா அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுசா விடுபடலாம். நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும் சர்வசக்தி படைத்த இந்த காமாக்யா தேவியோட அருளை பெற காமாக்யா பீஜ மந்திரம் ஒன்று இருக்கு. க்ளீம் க்ளீம் காமாக்யா, க்ளீம் க்ளீம் நமக. காமாக்யா பிரணாம் மந்திரம், அதாவது வணக்க ஸ்லோகம் ஒன்றும் உள்ளது. காமாக்யே வரதே தேவி நீலபர்வத வாசினி துவம் தேவி ஜெகதாம் மாதா யோனிமுத்ரே நமோஸ்துதே.